அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் எஸ்ஜி சூர்யா. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவராக நேற்று என்னை நியமனம் செய்திருக்காங்க. இந்த வாய்ப்பை வழங்கிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும், மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், மற்ற மூத்த தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக மாதிரி கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இளைஞரணி தலைவராக இருப்பாங்க. நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களும், அவருக்கு அப்புறமா அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் புதுமுகங்கள், கீழ்மட்டத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கப்படும். என்னுடைய 7 வயதில் முதலாக ஆர்எஸ்எஸ் ஷாக்கை அட்டென்ட் பண்ணதில் என்னுடைய பொது வாழ்க்கையை ஆரம்பித்ததாக நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு பள்ளியில் மாணவர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்றது, கல்லூரியில் மாணவர் சங்க தலைவராக செயல்பட்டது. இது எல்லாமே எனக்கு இருக்கக்கூடிய சின்ன வயசு இளைஞர்களுக்கான பணி செய்த அனுபவம். அதற்கு பிறகு 2012ஆம் ஆண்டு அப்போது குஜராத் முதல்வராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களிடம் பணி செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அரசியலில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்து முழுநேர அரசியல்வாதியாக வந்தது திரு நரேந்திர மோடி அவர்களுடன் 1 மாத காலம் பணிபுரிந்த அந்த 2012ஆம் ஆண்டு அனுபவம். அதற்கு பிறகு இளைஞரணியினுடைய மாநில துணைத் தலைவராகவும், மாநிலத்தினுடைய செயலாளராகவும், இப்போ மாநில இளைஞரணி தலைவராகவும் பொறுப்பு என்னுடைய கட்சி எனக்கு வழங்கியிருக்கு. தமிழகத்தில் இன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை எங்களுடைய இளைஞரணி வரும் காலகட்டத்தில் ஒரு முக்கிய குரலாக எழுப்பி கொண்டே இருக்கும் என்ற உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியும். தமிழக இளைஞர்கள் கிட்டத்தட்ட 2 கோடி இளைஞர்கள் இன்னைக்கு 18 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ள வாக்காளர்களாக இருக்கிறார்கள். இந்த 2 கோடி மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் 3 விஷயங்கள். வரலாறு காணாத அளவு திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் மிக மோசமாக பரவி கொண்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த போதை வஸ்துக்கள் சிரிஞ்சு மூலமாக பயன்படுத்துறதுனால எய்ட்ஸ் போன்ற நோய்களும் பரவிட்டு இருக்கிறதான அதிர்ச்சிகரமான சம்பவம். பல இடங்களில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகட்டும், அதை ஒழிப்பதற்கு எங்கள் கட்சி மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியும் சேர்ந்து மிகப்பெரிய முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டியது கட்டாயமாக இன்றைக்கி அவசியமாக இருக்கின்றது. இரண்டாவது, 75% கல்லூரி பாஸ் அவுட்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேலைவாய்ப்புக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆய்வு கட்டுரைகள் நம்மளுக்கு சொல்லுது. அதற்கான விஷயங்களை நிவர்த்தி செய்வதற்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் மாணவர்களுக்கு கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி நிச்சயமாக பல முன்னெடுப்புகளை எடுக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்கிறேன். இப்போ குறிப்பாக நம்மளுடைய கொள்கை ஒரே ஒரு கொள்கை தான். திமுக மற்றும் தீய சக்திகள் கொண்ட ஒரு கூட்டணியை முறியடித்து அதிமுக பாஜக கூட்டணியை ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணி வெல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும், அனைத்து முன்னெடுப்புகளையும் அடுத்த